குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே ஹேரங்கி, ஹேமாவதி, கபினி, KRS என 4 அணைகள் கட்டப்பட்டுள்ளன. இவற்றில் சேமிக்கப்படும் நீரில் ஆண்டுதோறும் 177.25 TMCயை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தமிழகத்திற்கு உரிய நீர் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு காவிரி மேலாண்மை ஆணையமும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளன. முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோர் பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி இந்த உத்தரவுகளை பெற்றனர். ஆனால் காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக கர்நாடக முதல்வர்களை சந்தித்து நேரடியாக எந்த பேச்சிலும் அவர்கள் ஈடுபட்டதில்லை. எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது கர்நாடகா சென்று அம்மாநில முதல்வர்களாக இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டே மற்றும் குண்டுராவை சந்தித்து காவிரி நீர் திறக்க நடவடிக்கை எடுத்தார். அதே பாணியை முதல்வர் விஜய் தற்போது கையில் எடுத்துள்ளார். இதற்காக வரும் 3ஆம் தேதி பெங்களூரு செல்கிறார். தலைமைச் செயலர் சாய்குமார், நீர்வளத்துறை செயலர் சத்யபிரதா சாஹூ, ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி முதல்வருடன் செல்கின்றனர். அங்கு கர்நாடக முதல்வர் சிவகுமாரை சந்தித்து பேச்சு நடத்தப்பட உள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக காங்கிரஸ் அரசு தயாராகி வருகிறது. தன் தொகுதியில் மேகதாது அணை கட்டுமான பணியை சட்டசபை தேர்தலுக்கு முன் தொடங்க முதல்வர் சிவகுமார் தீவிரமாக உள்ளார். எனவே இந்த பேச்சுவார்த்தையில் காவிரி நீர் திறப்பு, மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பேசப்பட உள்ளது. மேகதாது அணையை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். கர்நாடகா தரப்பில் மழை பெய்யவில்லை, தண்ணீர் திறக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் நமது உரிமைக்காக தமிழக முதல்வர் அதனை கேட்டு பெறுவார் என அமைச்சர் வினோத் கூறினார்.